Today we are going to meditate something that's a bit different. இன்றைக்கு வித்தியாசமான காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கின்றோம். God spoke to me that we should meditate on these things as well. தேவன் இவ்விதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார். He spoke to me about a specific verse. தேவன் என்னோடு கூட ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வைத்து என்னோடு பேசின விதம். And that verse always indicates that we are leaving. நாம அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம விட்டு புறப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லுகிறது. So we are leaving means we are leaving our earthly body. நாம் நம்முடைய இந்த தேகத்தை விட்டு நாம் பிரிந்து போகும் நாட்களுக்குள்ளாய் சமீபமாய் இருக்கிறது. இதை குறித்ததான காரியமாய் இருக்கிறது. Often in our Christian life we always tend to forget this. இந்த காரியத்தை நாம மறந்து திரிகிறவர்களாய் இருக்கிறோம். We go to office, we go to school, we go to our work, but we often forget this. நாம நம்முடைய அலுவலகங்களுக்கு செல்வது, பள்ளிக்கு செல்வது, வேலை காரியங்களை பார்ப்பதை குறித்து கவனத்தை செலுத்திக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டியதை குறித்து நாம் மறந்தவர்களாய் இருக்கின்றோம். Yeah, so God spoke to me on this verse, that is Ecclesiastes chapter 7 verses 2 and 4. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை குறித்து தேவன் என்னோடு பேசினார். He says, it is better to go to the house of the mourning than to go to the house of the feasting. இங்கே சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். It is better. Notice the word better. அங்கே நலமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். அதை நீங்கள் குறிப்பிலே வைக்க வேண்டும். For this is the end of all man. இதுதான் அங்கேதான் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும் என்று சொல்லுகிறார். Notice these words. For this is the end of all man. எல்லா மனுஷரின் முடிவும் அங்கே காணப்படும் என்று சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். So as Christians we should know that for this is the end of every man. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எல்லா மனிதருக்கும் இதுதான் முடிவு என்பதை நாம் அறிந்தவர்களாய் செயல்பட வேண்டும். And the living will lay it to his heart. உயிருள்ள மனுஷன் அப்பொழுதுதான் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லுகிறார். And then if you see in the 4th verse, the heart of the wise is in the house of mourning. அவர் இன்னுமாய் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும் என்று சொல்லி காண்பிக்கின்றார். But the heart of fools is in the house of mirth. மூடரின் இருதயமோ களிப்புள்ள வீட்டிலே இருக்கும் என்று சொல்லுகிறார். So first let us see, for this is the end of all men. Notice that this is the end. எல்லா மனுஷரின் முடிவு இதுவே என்பதிலே முதலில் கவனத்தை பார்ப்போம். So I want to make you to think about this. How is your end going to be? நம்முடைய முடிவு எவ்விதமாய் இருக்க போகிறது என்பதை குறித்து நிதானிக்கும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். The beginning, starting is not important, but how you finish it is the most important. வேதம் சொல்லுகிறது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம் முடிவே நல்லது என்று சொல்லி இருக்கின்றார். Is the end glorious towards God? இங்கே முடிவானது தேவனுக்கு முன்பாய் மகிமை உள்ளதா இருக்கிறதா என்பதுதான் காரியம். Is your end pleasurable unto God? என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவு தேவனுக்கு பிரியமானதாய் உகந்ததாய் இருக்கிறதா என்பதுதான் காரியம். Everyone can start a good race, they can perform well in their life, but in the end is all that matters. எல்லாரும் வாழ்க்கை நன்றாய் துவங்குவார்கள், நன்றாய் ஓடுவார்கள், ஆனால் எவ்விதமாய் அதை முடிக்கிறோம் என்பதுதான் காரியம். Second point in this verse is, the living will lay it to his heart. அவன் இரண்டாவது முக்கியமான காரியம் என்றால், ஞானி இதை தன் இருதயத்திலே வைத்து வைக்கிறான் என்று சொல்கிறார். So as
we are the living, உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லுகிறார். so as we are the living, we have to lay this strong and solid into our hearts. இந்த காரியத்தை உறுதியாக நான் என் மனதிலே உயிருள்ளவனாய் இதை சிந்திக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. We may get busy in our lives, but as we are living, we should have this in our hearts every single moment. இங்கே நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வேலைப்பாடுகளின் மத்தியில நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த சிந்தனை நமக்கு எல்லா நேரமும் இருப்பது அவசியம். எந்த நேரத்திலும் முடிவு உண்டாகும் என்பதுதான் காரியம். Anytime we have to be ready to leave. எந்த பொழுதிலும் வினாடியிலும் மணி துளியிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல நான் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். And if you see in the 4th verse, 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், the heart of the wise is in the house of mourning. His heart is there. ஞானிகளுடைய உள்ளம் எங்கே இருக்கிறது, அவனுடைய நினைவுகள் எங்கே இருக்கிறது என்றால் அது துக்க வீட்டிலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The wise reasons it. அந்த ஞானி அதை சிந்தித்து எடை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். Oftentimes as Christians, we don't picturize as ourselves as a wise person, but every Christian is the wisdom of God. எல்லா கிறிஸ்த தேவ ஜனங்களும் ஞானிகளாக இவ்விதமாக நாம் இந்த சிந்தையை உடையவர்களாய் இருப்பதுதான் அவசியம். We should picturize ourselves as wise. நாம் ஞானிகளாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தெளிவுள்ளவர்கள் என்பதை நாம் நிதானித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். Because Christ is the wisdom of God, and we as Christians are the wise people which the Bible is referring wherever you see. நீங்கள் வேதத்திலே காண முடியும், கிறிஸ்து நமக்கு ஞானமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே நாமும் ஞானமுள்ள பிள்ளைகள் என்பதிலே சந்தேகமில்லை. So the heart of the wise is there in the house of the mourning. It's there. He reasons it, he meditates it, he always thinks about it. அவன் ஞானி என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட ஞானி என்ன செய்கிறான், எல்லா வேளைகளிலும் அந்த துக்க வீட்டிலே மனுஷனுடைய முடிவை குறித்ததான காரியத்தை குறித்து அவன் நிதானித்து பார்த்தவனாய் சிந்தித்து மனதிலே கொண்டவனாய் அவன் தன் ஓட்டத்தை ஓடுகிறான். Why does he think? Because he knows that everyone is leaving. ஏன் விதமாய் ஞானி செயல்படுகிறான் என்றால் அவனுக்கு தெரியும் எல்லா மனிதருக்கும் முடிவு இவ்விதமாகவே இருக்கிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். So today I want to really establish this thought to you. We should always keep this in our mind that everyone on this earth, every Christian is going to go to this coffin box or to be buried. இவ்விதமாகவே இந்த சிந்தனை நான் உங்களுக்குள்ள உறுதிப்படுத்த இருக்கும்படியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லா கிறிஸ்த தேவ பிள்ளைகளும் கூட ஒரு காலகட்டத்திலே நாம் முடிவை சந்தித்து ஆக வேண்டும் என்பதிலே நாம் சிந்தை வைக்கும்படியாய் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். Don't take this as a very depressing message, but take this as a message to implement it in your life, so that you are as the wise whose heart is always there. இங்கே மனுஷனுடைய முடிவை குறித்து மரணத்தை குறித்து சிந்திக்கிறோமே, இது என்ன செய்தி என்று சோர்வோடு இல்லாதபடி நமக்கென்று அவசியமாய் கொடுக்கப்படுகிற சத்தியமாய் இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். Everyone is the same. I am also going to go there. எல்லாரும் இவ்விதமாகவே ஒரு முடிவை சந்தித்தாக வேண்டும். நீங்களும் நானும் ஒரு முடிவை சந்தித்து ஆக வேண்டி இருக்கிறது. It's the same for you, it's the same for me. I am also going there, you are also going there. That is the end of all man. எல்லா மனுஷரும் முடிவும் மரணம் என்பதை அங்கே நான் அறிந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கும் அதே நிலைமைதான், எனக்கும் அதே நிலைமைதான். ஞானி அதை சிந்திக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. It doesn't matter if you're rich, if you're poor. The rich is also going there, the poor is also going there. எவ்விதமாய் நான் வாழ்ந்து பணக்காரனாய் ஐஸ்வர்யவானாய் வாழ்கிறேன், எவ்விதமாய் நான் தரித்திரத்தோடு இருக்கிறேன் என்பது காரியம் அல்ல. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒரே விதமாய் அங்கே மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது.
Pastor is also going there, you are also going there, I am also going there only. பாஸ்டரும் அங்கே போய் முடிவு தான் உண்டாகிறது, உங்களுக்கும் உண்டாகிறது, எனக்கும் உண்டாகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. And if you see, nowadays there are a lot of racism. இங்க இந்த கடைசி காலகட்டத்திலே அநேக பிரிவினைப்பாடுகள், ஜாதி கலவரங்கள் எல்லாம் உண்டாகிறது நம்ம பார்க்க முடிகிறது. Different caste systems. அநேக ஜாதி விதமான உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற விதமான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. Everyone from different caste, everyone is going there only. எல்லா உயர்ந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதியும் முடிவு ஒரே விதமாய் தான் இருக்க போகிறது. If you are American citizen also, you're also going there. If you're an Indian, you're going there. If you're an African, you're going there. ஆப்பிரிக்க தேசத்து நீக்ரோவா இருந்தாலும் சரி, அமெரிக்க வெள்ளைக்காரனா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் எல்லாரும் அங்கே தான் போக வேண்டும் என்று வேதம் அறிந்திருக்கிறோம். Presidents are also going there. அங்கே ஜனாதிபதியும் அங்கேதான் போக வேண்டி இருக்கிறது. Kings are also going there. ராஜாக்களும் அங்கேதான் போக வேண்டி இருக்கிறது. Black and white skinned people are also going there. வெள்ளைக்காரர்களும் கருப்பினத்தவர்களும் அங்கேதான் போக வேண்டி இருக்கிறது. So now you know that everyone is the same before God. இவ்விதமாக எல்லா மனிதனுடைய முடிவும் தேவனுக்கு முன்பாக ஒன்றாய் தான் இருந்து கொண்டிருக்கிறது. God sees everyone equally. எல்லாரையும் தேவன் ஒன்றாகவே பார்க்கிறார் என்பதற்கு அவர் எழுதி வைத்த காரியமாய் இருக்கிறது. In few years back, you see in the US and all, there were a lot of racism. The issues were saying black Americans were protesting against whites were fighting against blacks. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலே வெள்ளைக்காரர்களுக்கும் அந்த கருப்பினத்தவர்களுக்கும் இடையே போராட்டங்களும் சண்டைகளும் உண்டாகி கொண்டிருந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். But if the heart of the wise is there in the house of the mourning, all these things will not happen. ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்குமானால் இவ்விதமான கலவரங்கள் உண்டாக அங்கே சான்ஸே கிடையாது. If the wise thinks these things, the world will not go into these ways. ஞானிகள் இவ்விதமாக மனுஷனுடைய முடிவை சிந்தையிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் உலகம் இவ்விதமான பிரச்சனைக்குள்ளாய் கடந்து செல்லாது. I want to share some of my personal experiences as well. என்னுடைய சுய வாழ்க்கையில நடந்த காரியங்களை, சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You could also be the same just like me. உங்களுக்கு அதே சூழ்நிலையில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். So I'm just sharing, like sometimes when I see my bank account, என்னுடைய பேங்க்ல இருக்கிற பேலன்ஸை சில நாளிலே பார்க்கும் பொழுது God always brings this verse into my mind, this is not yours. தேவனா எப்பொழுது எனக்கு நினைவுல கொண்டு வருவா, அங்கே இருக்கிற பணங்கள் எல்லாம் உன்னுடையது அல்ல என்பதை உடனடியாக எனக்கு ஞாபகத்திலே கொண்டு வருவா. He always brings me to this verse that I have to leave this planet Earth one day. அவர் எப்பொழுதுமே இவ்விதமாக பேங்க் பேலன்ஸே என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நினைவு கூறும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இதை நினைப்படுத்துவார், நீ எந்த காலத்தில் இதை விட்டு நீ கடந்து போக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பா. Sometimes I am very calculative in spending money. நான் சில நேரங்களிலே பணத்தை செலவழிப்பதிலே மிகவும் கவனமாய் கணக்கு போட்டு செலவழித்துக் கொண்டிருப்பேன். But of course we have to be like that. It's wise to be like that. ஒரு விதமாக அது ஞானமுள்ள காரியம்தான், நாம் கணக்கு போட்டு தான் பணத்தை செலவழிக்க வேண்டும். But I should always remember that I should be ready to leave everything. ஆனால் அதன் மத்தியிலோ நான் எந்த நேரத்தில் இவைகளை நான் விட்டு புறப்பட வேண்டியிருக்கிறது என்பதை நான் அறிந்து செயல்பட வேண்டும். Ecclesiastes chapter 5 verses 15 says, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, as he came forth from his mother's womb, naked shall he return to go as he came. தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பவும் போவான் என்று சொல்லுகிறார். And shall take nothing of his labor. அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. Notice the word, he shall take nothing of his labor. Nothing means zero, absolutely nothing. அவங்க நல்ல தெளிவு. இத பாருங்க,
அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் அவன் எடுத்து போவதில்லை என்று சொல்லுகிறான். You may think, oh my God, I have worked so hard for this promotion. I have worked so hard for this money. But God says that you will take nothing out of it. நீங்கள் சொல்லலாம், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு வேலை செய்து என்னோட ப்ரமோஷனுக்காய் நான் வேலை செய்தேன், எவ்வளவாய் நான் பிரயாசப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். So you cannot even take the credits what you have earned in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட மதிப்பு, மரியாதை, கனத்தை கூட நீங்க எடுத்து போக முடியாததாய் இருக்கிறது. Sometimes you may even think, oh, I actually made my wife to do this. I fought with my wife. So maybe your friend is saying, okay, your wife is very disciplined. So you may have a credit that you actually fought with your wife and she is listening to you. Even that credit you will not come with you. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய மனைவியை எவ்வளவு கட்டுப்பாட்டில் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, எனக்கு அடங்கி எல்லா விதத்திலும் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நீங்கள் அதையெல்லாம் சாதித்தவர்களாய் கூட நினைக்கலாம். அந்த கணம் கூட உங்களோடு கூட வருவதில்லை. Those are not credits, but actually some people think that as if that's credit. அவைகளெல்லாம் மனுஷர்கள் என்ன நினைத்துக் கொள்ளுங்க, இவைகளெல்லாம் எனக்கு பெரிய கனமும் மரியாதை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். Some people may think I have struggled so much with my boss and I fought with my boss and I showed him who I am. என்னுடைய உயர்ந்த அதிகாரியோடு நான் சண்டை போட்டு நான் யார் என்று அவர்களுக்கு காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டலாம். All those things will not come with you. அப்படிப்பட்ட பெருமைகளும் கூட என்னோடு கூட கடந்து வருவதில்லை. All those things are vain. எல்லாம் வீணாக போகிறதா இருக்கிறது. All those labor is vain. என்னுடைய உழைப்பு, என்னுடைய கடினமான எல்லா பாடுகளும் வீணாய் போகிறதா இருக்கிறது. You might be a PhD. நீங்கள் PhD வாங்கி டாக்டர் பட்டங்களை பட்டவர்களாய் இருக்கலாம். All those will not carry you while you are going before God. நீங்கள் தேவனை சந்திக்க போகும் பொழுது இந்த தகுதிகள் எல்லாம் உங்களோட வந்து உங்களுக்கு துணை செய்வதில்லை. So what I am actually conveying to you is, think how your life is before God. நான் உங்களுக்கு எதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாய் எவ்விதமாய் பார்க்கப்படுகிறது என்பதிலே கவனமாய் இருக்கும்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. The Bible says you came in naked and you will leave naked. So what is that you are going to carry when you go to heaven before God? நிர்வாணியாய் இந்த பூமிக்கு வந்தோம், நிர்வாணியாகவே இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல போகிறோம். நம்மை சந்திக்கிற தேவனுக்கு முன்பாய் நான் எண்ணத்தை கொண்டு போய் நிற்க போகிறேன் என்பதிலே கவனமாய் இருப்போம். All those foolish labors are all waste. நான் கடினமாய் பாடுபட்டு உழைத்த உழைப்புகள் எல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாததாய் இருக்கிறது. Sometimes in the TV serials and all, I see that it's really happening in today's life, that there's some fight between the daughter-in-law and the mother-in-law. They showcase this in the TV channels. இங்க டிவி புரோகிராம்ல பார்க்க முடிகிறது. அங்கே மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. They will show like the daughter-in-law is not taking care of the mother-in-law, and she will always make the mother-in-law to suffer at the old age also. அங்கே என்ன காட்டப்படுகிறது, மருமகளானவள் மாமியாரை வயதான காலத்தில கூட கவனியாதபடி அவளுக்கு தொந்தரவு பண்ணுகிறதாக அங்கே காட்டப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். These things are not happening in the world, but it's happening in Christian families as well. இவைகள் உலகச்சாரம் வாழ்க்கையில மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இவ்விதமான காரியங்கள் காணப்படுகிறது. So the daughter-in-law thinks as if she accomplished something and she feels very proud. அங்கே மருமகள் என்ன நினைத்து கொண்டால், தான் எதையோ சாதித்து விட்டேன் என்று சொல்லி நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி அவள் அங்கே காட்ட விளம்புகிறாள். Same way the mother-in-law also, if you see, sometimes they will also do something. Let her marry my son and come, I will show you who a mother-in-law is. மாமியார் என்ன சொல்கிறார்கள், நான் யார் என்று மருமகளுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க,
என் பிள்ளையை வைத்து என்று சொல்லி கல்யாணம் பண்ணி வரட்டும் என்று சொல்லி நான் தான் முக்கியம் என்று தங்கள் ஸ்தானத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறதை பார்க்க முடியும். The mother-in-law is also like this, and she also goes to the same place where everyone is going to the death. மாமியார் ஆனாலும் சரி மருமகள் ஆனாலும் சரி எல்லாரும் ஒரே முடிவுக்கு தான் போய் சேர வேண்டி இருக்கிறது என்பதை நினைக்க வேண்டும். Today some may think that I am mother-in-law and I will show who I am, and the next time I mean the daughter-in-law might think that I will show who I am to the mother-in-law, but next time she will also be a mother-in-law and she is also going to the same place where the mother-in-law is also going. மருமகள் நினைக்கலாம் நான் இன்னைக்கு யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா கூடிய காலகட்டத்திலே அவர்களும் மாமியார போல ஆகும் பொழுதுதான் அந்த நிலைமைகள் எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார். What I'm saying is everyone is just going to the same thing. எல்லாரும் ஒரு காலகட்டத்திலே அங்கே கடைசி ஒரே முடிவுக்கு சந்திக்க போகிறோம் என்பதை கவனமாக இருப்போம். So let's see Colossians chapter 3 verses 5 and 6. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். Mortify therefore your members that are upon the earth, fornication, uncleanliness, idolatry, inordinate afflictions, evil, concubines, and covetousness, which is idolatry. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். For which things sake the wrath of God cometh on the children of disobedience. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. And God says, put on therefore as the elect of God holy and beloved bowels of mercy, kindness, humbleness of mind, meekness and long suffering. தொடர்ந்து கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். And verse 13 says, forbearing one another and forgiving one another. அங்கே அவர் சொல்கிறார் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரிலே ஒருவர் குறைபாடு உண்டானால் நீங்கள் அதை மன்னித்து அவர்களுக்கு நடவுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல செய்யுங்கள் என்று சொல்கிறார். He says, even as Christ forgave you, so do ye. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலவே ஒருவருடைய ஒரு குறைகளை நீங்கள் மன்னித்து நீங்களும் நடவுங்கள் என்று சொல்கிறார். And above everything he says, above all these things, put on charity, which is the bond of perfectness, which is love. எல்லாவற்றிற்கும் மேலாக பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible very clearly it says that you stop doing all these things and you put on love. குறைபாடுகளை எல்லாம் மன்னித்து சண்டை பிரச்சனை பண்ணாதபடி நீங்கள் தேவ ஆனால் உண்டான அன்பை தரித்துக் கொண்டு தேவ பிள்ளைகள் நடக்கும்படியாய் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. And I really strongly believe that Ecclesiastes 7 chapter 7 verses 2 and 4 will really help you, and when you set your mind and your heart in the place of the morning, all these things you will definitely put on love and charity. இந்த அன்பை நம்ம எப்பொழுது சந்தரித்துக் கொள்ள முடியும்? ஒரு ஞானியை போன்ற தன்னுடைய உள்ளத்தை துக்க வீட்டிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய முடிவை நிதானித்தவனாய் செயல்படும் பொழுது இவைகள் எல்லாம் உறுதிப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Now since we know that we are going to die, so let's see what kind of a life that we are going to live. நம்ம எவ்விதமான வாழ்க்கை நம்ம முடிவு நம்ம மரிக்க போகிறதா இருந்தாலும் எவ்விதமான வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். And as Christians and as wise people of God, what should we do? நம்ம ஞானம் உள்ளவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நான் எவ்விதமாய் என் வாழ்க்கை நான் வாழ வேண்டும்? So let's see in Ecclesiastes chapter 3 verses 1 and 2. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே For everything there is a season and a time to every purpose under the heaven.
ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. There is a time to be born, there is a time to die also. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. A time to plant and a time to pluck up. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. So always notice that God has appointed you at this time and he has appointed you for a purpose. தேவன் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்து வைத்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இங்கே வைத்திருக்கிறார் என்பதிலே நாம் கவனமாயிருப்போம். And your life has a purpose. Always focus on the purpose for your life. நாம் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்திலே கவனத்தை நாம் திருப்பி வைத்திருப்போம். Let's look at Ecclesiastes chapter 8 verses 5 and 6. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, Whoso keepeth the commandments shall feel no evil thing, and a wise man's heart discerneth both time and judgment. கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று சொல்லுகிறார். So notice your time in this life. ஞானி எவ்விதமாய் தன் காலத்தை நியாயத்தை அறிவான் என்று சொன்னது போல உங்களுடைய காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். How much time do you have in your life? உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிதானித்து வைத்திருங்க. How much time do you have still remaining? இன்னுமாய் எனக்கென்று என் ஓட்டத்தை முடிக்க எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். The wise man's heart discerneth both time and judgment also. ஞானியுடைய காரியம் என்ன செய்யுமா? இருதயம் நாட்களையும் அறிந்திருக்கும், நியாயத்தையும் காலத்தையும் அறிந்திருக்கும் என்று சொல்லுகிறார். Because, notice the 6th verse, because to every purpose there is a time and judgment. ஏனென்றால் எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. So as Christians we should always be meditating on the hours of the morning and to meditate on what time are we at in our life. நம்முடைய தேவனாய் பிறந்த பிள்ளைகளாகிய நாம் எல்லா காலங்களிலும் நம் ஞானியின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும் என்று சொன்ன விதமாய் நம்மை நாமே நிதானித்து நாம் செயல்பட அவசியமாய் இருக்கிறது. Same way if you see in Psalms chapter 90 verses 12. சங்கீதம் 90:12 விதமாகவே சொல்லுகிறது. So teach us to number our days. நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாம்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். So that we may apply our hearts unto wisdom. ஞானிகளாய் நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என்று சொல்லுகிறார். He is pleading unto God to help us to number our days. இவ்விதமாக தேவ மனுஷன் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் நாட்களை நாங்கள் என்ன எங்களுக்கு ஞான இருதயத்தை தாங்க என்று ஜெபிக்கிறார். Are you numbering your days? நீங்கள் உங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? How much time do I have? எனக்கென்று எவ்வளவாய் இன்னும் ஓட்டம் இருக்கிறது என்று நிதானித்துக் கொண்டிருக்கிறோமா? What should I do, Lord? நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி நான் கேட்க வேண்டும். Am I doing your assignment? தேவன் நியமித்த காரியத்தை நான் இங்கே செய்து முடித்துக் கொண்டிருக்கிறேனா என்று கேட்க வேண்டும். Or am I going to waste time here? அல்லது என்னுடைய நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். When I come to you, what am I going to carry along with me? உம்மை நான் சந்திக்கிற வேளையிலே நான் என்னத்தை கொண்டு வந்து முன்பாய் நிற்க போகிறேன் என்பதை கவனமாய் இருக்க வேண்டும். All the labors are vain, but what am I going to carry unto you? என்னுடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் வீணா போகும், நான் தேவனிடத்துல எதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் கவனம் செலுத்துவோம். So let's look at Colossians chapter 3 verses 1 to 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை நாம பார்ப்போம். If ye then be risen with Christ, seek those things which are above. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
மேலானவைகளையே தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Bible clearly tells, seek those things which are above, which seateth on the right hand of God. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளே தேடுங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. Don't seek how to fight against others. எவ்விதமாய் மற்றவர்களோடு போட்டி போடுவோம் என்பதிலே கவனத்தை செலுத்தாதீர்கள். Don't seek how to disrespect other people. எவ்விதமாய் மற்றவர்களை மரியாதை இல்லாமல் நடத்தி தனக்கு மகிமையை தேடுவோம் என்பதிலே கவனம் செலுத்தாதீர்கள். All those are things that are not going to come with you when you die. இவைகள் எல்லாம் நம்மோடு கூட கடந்து வருவதில்லை. Seek those things which are above, which seateth on the right hand of God. மேலானவைகள் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே நாடுங்கள் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். The second and third verse says, set your affection on things above, not on things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். For ye are dead to your life, and your life is hid with Christ in God. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். So notice that you should be dead to this world. இங்கே என்ன நான் கவனிக்க வேண்டும், நான் இந்த உலகத்திற்கென்று ஆசாபாசங்களுக்கென்று நான் மரித்தவனாய் இருக்க வேண்டும். Be dead to yourself. நான் எனக்கென்று என்னுடைய ஆசை இச்சைகளுக்கென்று நான் மரித்தவனாய் இருக்க வேண்டும். But be resurrected to live for Christ. நான் கிறிஸ்துவுக்கென்று வாழும்படி உயிர்த்து எழுந்தவனாய் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். Colossians chapter 4 verses 5 says, கொலோசியர் 4:5 சொல்கிறது, walk in wisdom towards them that are without, redeeming the time. புறம்பாயிருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Make use of your time. உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். It's enough fighting with each other. மற்றவர்களோடு கூட நாம் சண்டை போட்டுக்கொண்டு காலத்தை வீணாக்காதபடி இருப்போம். It's enough to be seeking of the earthly things. நாம் இவ்விதமாய் உலகத்தின் பின்பாய் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் போதும். Let's put a full stop to the earthly things from today. இந்த உலகத்தின் காரியத்துக்கென்று முக்கியத்துவத்தை கொடுத்ததற்கென்று ஒரு முடிவு புள்ளியை நாம் வைப்போம். Ephesians chapter 5 verses 15 to 16 says, எபேசியர் 5:15-16 சொல்லுகிறது, see that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Ecclesiastes chapter 12 verses 1 says, பிரசங்கி 12:1 விதமாய் சொல்லுகிறது. and this verse is always also coming into my mind. Always God puts this verse also into my heart. இந்த வார்த்தை தேவன் எப்பொழுது எனக்கு நினைப்பூட்டு கொண்டிருக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. Remember now thy creator in the days of thy youth. நீ உன் வாலிப பிராயத்திலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை என்று சொல்லுகிறார். Always remember, you will have all the things possible to do only when you're at your youth. நீ வாழ வயதிலே இருக்கும் பொழுதே செயல்பட வேண்டிய காரியங்களை செய்ய முடிகிறபடினாலே காலத்தை வீணாக்காதபடி நீ நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Even though if you're not youth also, this verse is applicable for you. நீங்கள் வாலிபராய் இருந்தா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது ஏற்றதாய் இருக்கிறது. உன் பிரயாசத்தின் பலனிலே உன்னுடைய நாட்களிலே உன்னை சிருஷ்டித்தவரை நீ நினைக்க வேண்டும். Because basically this verse says, when you have the chance and the ability to do something for God, just do it. இந்த வார்த்தை எதை சொல்லி காண்பிக்கிறது என்றால், உனக்கு தருணம் வாய்க்கும் பொழுதே நீ அதை செய்துவிடு,
உனக்கு தருணம் இல்லாமல் போகிற காலம் மறக்கிறதா இருக்கலாம் என்று சொல்லுகிறார். Even I also keep meditating this always. When I have the chance, I need to do it. நான் இந்த வார்த்தைகளை நிதானித்து வைத்து தியானித்து கொண்டிருக்கிறபடினாலே எனக்கு தருணம் கிடைக்கும் பொழுது அதை நழுவாதபடி அதை செயல்படுத்த நான் விரும்புகிறவனாய் இருக்கின்றேன். The Bible says, seek his kingdom first and all the other things shall be added unto you. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். All the other things are secondary, but in youth or when you have the chance, God should be the number one. எல்லா காரியங்களும் இரண்டாவதாய் இருக்கிறது. உங்கள் வாலிப நாட்களிலே உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு முதலாவது தருணத்தை நீங்கள் கொடுங்கள். I prefer to be called as mad for Christ. எனக்கு எதை நான் முக்கியப்படுத்துகிறேன் என்றால், தேவனுக்கு என்று நான் பைத்தியக்காரனாய் இருக்க நான் முதலிடம் கொடுக்க விரும்புகிறேன். Every Christian should be mad for Christ. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்கென்று பைத்திய வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். In every single deed and every moment in your life, you should always think, what should I do for you, O God? தேவனே, நான் உமக்கென்று நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லா நேர காலங்களிலும் என் சிந்தனை அவிதமாய் செயல்பட விரும்புகிறேன் நான் இருக்க வேண்டும். And God sees even some, if you see, death also sometimes has become very glorious before him. தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளின் மரணம் கூட அது அவ்வளவு மகிமை உள்ளதாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. Let's see in John chapter 21 verses 19. யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே விதமாய் சொல்கிறது, This spake he significantly, by what death he shall glorify God. And when he had spoken this, he saith unto him, Follow me. So here it is talking about Peter, like what kind of a death he is going to go through, God says. அங்கே பேதுருடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார், அவன் எவ்விதமாக தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவனுக்கு மகிமையை வர பண்ண போகிறான் என்பதை குறித்து அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். So here we see even somebody dying also, God relishes it. தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஓட்டத்தை உடித்து மறித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது கூட அதில் ஒரு மகிமை உண்டாகிறது, தேவன் அதிலே மகிழுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. We may think that, oh, this person has died. நாம நினைக்கலாம், 5000 பாருங்க தாம் மண்டை போட்டாரு மறித்து விட்டாரு என்று நினைக்கலாம். Oh, he died a miserable death. ஐயா, இவ்விதமாக அவர் இறந்து போவாருன்னு நான் நினைச்சதே இல்லைன்னு சொல்லிக்கூட இவ்விதமாய் நம்ம நினைக்க முடியும். But God says that he should glorify God through the death. அவன் அது தேவனுக்கு முன்பாக ஒருவேளை அது மகிமை கொண்டு வருகிறதா இருக்க முடியும். Jesus also died for us. இயேசு நமக்காக மரித்தார். It was a sweet, the Bible says it was a sweet smelling savor unto God. அது பிதாவுக்கு முன்பாக ஒரு பரிமள தைல வாசனை போல் இருந்ததாய் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. It is not the death that is making that pleasure unto God, but it is the life which you live, and when you die for it, that actually pleasures God. அங்கே ஒரு தேவ பிள்ளையின் முடிவு அங்கே மகிமையை காண்பிக்கிறதா இல்லாமல் அவர்கள் எவ்விதம் ஜெயத்தோடு தன் ஓட்டத்தை முடித்தார்கள் என்பது அங்கே மகிமையை காண்பிக்கிறதா இருக்கிறது. So even Paul also was interested in living this earthly life. பவுல் இதை குறித்து நான் இந்த பூமியை விட்டு கடந்து போவதில் சந்தோஷம் என்று சொல்லி அதை பூஸ்ட் பண்ணி சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். Let's see in Philippians chapter 1 verses 21. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், For to me to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Paul is saying this statement because Paul has overcome the world. பவுல் ஏன் இவ்விதமாய் ஜெயமாய் அதை முழங்குகிறார் என்றால்,
அவர் உலகத்தை ஜெயித்த வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார். We think that winning the world means like being rich or getting into a certain status or at a certain level. That is not the Bible's world. நாம இந்த உலகத்திலே ஜெயிக்கிறது என்றால் நாம ஏதோ உயர்ந்த பதவியில போய் ஆளுகை செய்கிறது என்பதை நாம நினைக்கிறோம். அவ்விதமாய் வேதம் சொல்லவில்லை. World means the things of the world which Satan gives. உலகம் என்பது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை குறித்து சொல்லுகிறார். அவனுடைய ராஜ்யத்தை நான் ஜெயித்தவனாய் இருக்க வேண்டும். Because Jesus said in John chapter 16 verses 31 he says, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இயேசு தாமே விதமாய் சொன்னார், these things I have spoken unto you, that in me ye shall have peace. In the world ye shall have tribulation, but be of good cheer. I have overcome the world. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று முழக்கமிட்டு சொன்னார். Jesus didn't become the king of the world. இயேசு இந்த உலகத்துக்கு ராஜாவாய் ஏறி சிங்காசனத்தில் உட்காரவில்லை. But he overcame the world, it says. இயேசு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். So this clearly shows that it is not the status or the things that we think that the Bible calls the world, but that the world in the Bible refers always to the things of the worldly things. That is the Satan's things. இங்க நாம நினைக்கிற மாதிரி இல்லாதபடி வேதம் வந்து இந்த உலகம் என்பதை உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். அதை நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறார். So the Bible gives chance for everyone to overcome the world. Even the poorest man can overcome the world. Even the richest man, the most richest man, he can also claim and say, I have overcome the world. வேதம் சொல்லுகிறது, பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் தரித்திரனாய் பிச்சைக்காரனாய் இருந்தாலும் அவனும் சொல்ல முடியும், நான் உலகத்தை ஜெயித்தவன் என்று சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். Because the world in the Bible doesn't refer to the worldly status. நாம் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் காண்கிற உலகத்தின் காரியத்தை மரியாதையை குறித்து சொல்லவில்லை. 1 John chapter 5 verses 4 and 5 says, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம் சொல்லுகிறது, for whosoever is born of God overcometh the world. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். And this is the victory that overcometh the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. 5th verse says, who is he that overcome the world, but he that believeth that Jesus is the Son of God. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிறது. So you and I should be overcomers of the world. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If you and I think of the house of the morning, you will be able to overcome the world. ஞானி எவ்விதமாய் தன்னுடைய இருதயத்தை துக்க வீட்டிலே வைத்திருக்கிறானோ அவ்விதமாய் செயல்படும் பொழுது, முடிவை நிதானித்து அறிந்தவர்களாய் இருக்கும் பொழுது, நாமும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவே இருப்போம். And above all, the Bible says, put on love. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பூரண சர்க்குண கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the wise always considers the time and judgment. ஞானி காலத்தையும் நியாயத்தையும் நிதானித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறது. John chapter 14 verses 30 says, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. and this statement also really caught my attention. இது இந்த வார்த்தையும் எனக்கு ஒரு கவனத்தை ஈர்த்ததா இருந்தது.
And these are the words of Jesus here. இது இயேசு சொன்ன வார்த்தையாய் இருக்கிறது. And he says very clearly, hereafter I will not talk much with you, for the prince of this world cometh and hath nothing in me. இயேசு சொன்னார், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேச போவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று இயேசு முழக்கமிட்டார். So here it clearly shows the prince of the world is coming, means that he says about Satan. இவர் உலகத்தின் அதிபதி என்று யாரை குறித்து பேசுகிறார்? இந்த உலகத்தை ஆளுகிற பிசாசை குறித்து சொல்லுகிறார். The things of the world, உலகத்தின் காரியங்கள் காண்கிறவைகளை குறித்து சொல்லுகிறார். the things of the world are governed by the prince of the world, who is Satan. உலகத்தின் அதிபதி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுமக்களையும் ஆட்டி கொண்டு படைச்சு கொண்டு அவன் வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறான். And God says he has nothing in me. இயேசு சொல்கிறார், அவனுக்கு என்னிடத்திலே அவனுக்கான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார். He boldly says, not even a single drop of this world is within me. இயேசு தைரியமாய் சொல்கிறார், இந்த உலகத்தின் காரியம் என்னிடத்துல ஒரு புள்ளி கூட இல்லை என்று சொல்லி காண்பிக்கின்றார். Can you and I say this statement that I have nothing of this world? நீங்களும் நானும் இவ்விதமாய் சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை போன்று சொல்ல முடியுமா? இந்த உலகத்தின் காரியங்கள் என்னிடத்திலே கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்ல முடியுமா? Only when you get mad for Christ you will be telling like this. நீங்க தேவனுக்கென்று வைராக்கியமாய் பைத்தியமாய் இருக்க விரும்பினால் மாத்திரமே இந்த காரியத்தை உங்களால் தைரியமாய் சொல்ல முடியும். I am little disappointed when I see our Christian youth. நான் அநேக நேரங்களிலே இந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சோர்வும் வருத்தமும் உண்டாகிறதா இருக்கிறது. I always notice they are not seeking God's kingdom first. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலே முதலாவதாய் தேடுகிறதாய் பார்க்க முடியவில்லை. I don't see anyone like who's really mad for Christ. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் யாராகிலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் இருக்கிறார்களா என்று என்னால் காண முடிவதில்லை. The youth should always say, வாலிபர்கள் இவ்விதமாய் சொல்ல வேண்டும், I am doing this for Jesus, I am doing that for Jesus, I am studying this for Jesus, I am working here in this office for Jesus. They should be mad for Christ. வாலிபன் எவ்விதமாய் சொல்ல வேண்டும், நான் படிப்பதற்கு இயேசுவுக்காக, நான் ஓடுவது இயேசுவுக்காக, நான் உழைப்பது சாதிப்பது எல்லாம் இயேசுவுக்காக என்று சொல்லி அவன் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். Every youth's mouth the word Jesus should come in every statement. ஒவ்வொரு வார்த்தையிலும் வாலிபருடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு கலந்ததாய் இருக்க வேண்டும். And that's the saddest thing that I see, that we are not leading our children in the right direction. இவ்விதமாக வாலிப பிள்ளைகளை பெற்றோர்கள் நாம் வழி நடத்தாதவர்களாய் இருக்கிறது ஒரு துக்கமான காரியமாய் இருக்கிறது. I don't say that we should learn, we should work in this office and all. Of course we should do it, but we should do everything unto God's glory. நான் ஒன்னும் சொல்லவில்லை இவர்கள் படித்து பட்டம் பெற்று நல்ல பதவியில பிள்ளைகள் அமர வேண்டும் என்பதை கவனம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கென்றே செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கின்றேன். So with this I conclude my message. இதோடு கூட நான் என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். So the heart of the wise should always be in the house of the mourning. ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. When you see your bank balance, you should know that you're going to you should know that you're leaving. உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பணத்தையோ சொத்துக்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் இவைகளை எல்லாம் விட்டு கடந்து போகிறேன் என்பது நினைவுக்கு வர வேண்டும். When you see your father or your mother, you should know that they are also leaving. They will leave you. உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒருவேளை அவர்களை விட்டு கடந்து போவேன் அல்லது அவர்கள் என்னை விட்டு கடந்து போவார்கள் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். Your most beloved husband or your most beloved wife, when you look at them, you should know
that one day she is also going to leave, he is also going to leave. உங்களுடைய சிநேகிக்கிற அன்பான மனைவியை பார்க்கும் பொழுது அல்லது அன்பான புருஷனை பார்க்கும் பொழுது இவர்களும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போவார்கள் அல்லது நான் அவர்களை விட்டு கடந்து போவேன் என்பதிலே நான் கவனமாய் இருக்க I know வேண்டும். it's a very hard thing to digest, but that's the way a Christian should live. இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாய் இருக்கலாம், ஆனா இந்த ஆயத்தத்தோடு கூட நாம் இந்த உலகத்தை கடந்து செல்வதுதான் மகிமையானதாய் இருக்கும். Abraham was also like that when God asked for Isaac to be sacrificed. ஆபிரகாம் இவ்விதமாகத்தான் வாழ்க்கை நடத்தினான். தனக்கு ஒரே பேரான பிள்ளை ஈசாக்கை பலியிட ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் இவ்விதமாய் தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். God was number one in his life. அவனுக்கு தேவனே முதலாவதாய் இருந்தார் என்பதிலே சந்தேகமில்லை. His child was not number one. Of course, he was waiting for his child for such a long time, and God gave the child. And when God asked for the child, he never had his heart on the child, but he had his heart on God. பாருங்க, அவன் தன்னுடைய ஒரே பிள்ளையை பெற்றெடுக்க காலமாய் காத்திருந்து அவன் 100 வயதிலே பெற்றெடுத்த ஒரே பிள்ளை, தனக்கு பிரியமான ஒரே பிள்ளை, ஏக புத்திரன் என்று பாராமல் அவன் ஈசாக்கை கொடுக்க அவன் ஆயத்தமாயிருந்தான். ஏனென்றால் அவன் மனதெல்லாம் தேவன் பேரில் தான் இருந்ததே தவிர தன்னுடைய பிள்ளையின் பேரிலே அவன் அதிகமாய் மனதை போடவில்லை. So this is what is actually called being mad for God. இதைத்தான் நான் தேவனுக்கு என்று வைராக்கியம் பைத்தியமாய் இருக்க வேண்டும் என்பதிலே குறித்து நான் So பேசிக்கொண்டேன். you should also not always think that your child is there. Even your child has to go. One day the child will grow up and it has to go. நாம் கூட நமக்கு இவ்வளவு அருமையான பிள்ளை என்று இருக்கிறது என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அது ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகிறதா இருக்க வேண்டி இருக்கிறது. Nobody is going to come along with you. ஒருவராகிலும் நம்மோடு கூட கடந்து வருவதில்லை. My father won't come. என்னுடைய தகப்பன் என்னோடு கூட கடந்து வருவதில்லை. I'll not go with my dad. நான் என் தகப்பனோடு கடந்து போவதில்லை. My wife will not come. என்னுடைய மனைவி என்னோட கூட வருவதில்லை. I will not go with my wife. நான் என்னுடைய மனைவியோடு கடந்து போவதில்லை. No security will come for any rich person also. என்னுடைய பாதுகாப்பு என்று நினைத்த எதுவும் என்னோடு கூட கடந்து வருவதில்லை. The heart of the wise is always in the house of the mourning. ஞானியுடைய இருதயம் எப்பொழுதும் துக்க வீட்டிலே இருக்கும் என்பதிலே நான் கவனமாயிருக்க So வேண்டும். always be prepared to leave. தேவனுக்கென்று நான் கடந்து செயல்படும்படியாய் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். Thank you. Amen. உங்களுக்கு நன்றி. God bless you என்று சொல்கிறேன்.